நண்பர்களுக்கு வணக்கம். வீடு என்பது வெறும் வசிப்பிடம் அல்ல, அது உறவுகளுடன் வாழ்வதற்கான இடம். நம் முன்னோர் ஆதி முதலே வீடுகள் மீது உணர்வுபூர்வமான பிணைப்பு கொண்டிருந்தவர்கள். இது என் வாழ்வோட ஒரு பகுதி, என் உறவு. எனக்கு மட்டுமா? இதுங்களுக்கும் தான். இவங்க அத்தனை பேரையும் வளர்த்தெடுத்தது இந்த வீடு தான். கடைசி மகனும் மகளும் இந்த வீட்டில் தான் பிறந்தாங்க. இதோ எய்தாப்பில் இருக்கிற ஸ்கூலில் தான் எல்லாருமே படித்தாங்க. இந்த 5 அடியில் எத்தனாயிரம் தடவை இவங்க நடந்திருப்பாங்க. மாடிப்படியில் எவ்வளோ தடவை ஏறி இறங்கி இருப்பாங்க. இந்த 5 அடி தூரத்தில் எத்தனை தடவை சைக்கிள் விட்டுருப்பாங்க. அப்படி சைக்கிள் ஓட்டும்போது தான் 2ஆம் அவனுக்கு கால் ஒடிஞ்சுது. அவன் காலில் இன்னும் அந்த தழும்பு இருக்கு. பெரியவ அருணா படித்தது, பட்டம் வாங்கினது, சேலை கட்டினது, நிச்சயம் செஞ்சது எல்லாமே இந்த வீட்டில் தான். பிள்ளைங்கிறதால அவளுக்கு எல்லாமே சிறப்பாக நடந்தது. அவளோட 2 பிள்ளைகளும் இந்த வீட்டில் தான் பிறந்தாங்க. எப்படி இதுங்களுக்கு ஒட்டு உறவு இல்லாம போச்சுன்னு தெரியல. என்ன பைத்தியங்கிறாங்க. நாளாக நாளாகத்தானே நெருக்கம் வளருது. இந்த வீட்டு மேல எனக்கு இருக்கிற பாசம் இதுங்களுக்கு எங்க தெரிய போகுது? என் உசுருக்குள்ள இது கலந்துருக்கு. இதோட உடம்புக்குள்ள நான் கலந்துருக்கு. இந்த தரையோட ஒவ்வொரு கல்லும் எத்தனை அழகா எப்படி தேஞ்சு போயிருக்கு என் கால்களைப் போல. தரையோட தேஞ்ச பாகம் எல்லாம் என் உசுருக்குள்ள இருக்கு. என் காலோட சதையெல்லாம் இதோட உடம்புக்குள்ள கலந்துருக்கு. உன்னோட ஒன்னா கலந்த இந்த பந்தத்தை எப்படி நான் துறக்கிறது? எத்தனை தடவை நான் மோப் செஞ்சிருப்பேன், எத்தனை தடவை கழுவி எடுத்திருப்பேன். சுவரெல்லாம் என்னை விட்டு போகாத, என்னை விட்டு போகாதன்னு நாள் முழுக்க கெஞ்சுது. இந்த சுவருக்கு நானும் என் புருஷனும், அதான் சந்தனசாமியும் சாய அடிப்போம். இந்த வீட்டோட கட்டில்களும் அலுமாரிகளும் ஜன்னல் கம்பிகளும் பல தடவை மாறிட்டுது. ஆனா அதே வீடு, அதே ரூம்பு, அதே குசினி தான். இந்த குசினியில தான் அருணா அப்பாவை குளிப்பாட்டினாங்க. தினைக்கும் காலையில் எழுந்த உடனே அந்த நினைப்பு தான் வரும். மாலையும் விபூதியுமா அவர் போனது கண் முன்னால படம் போல தெரியும். ஆயுசு முழுக்க சொல்லலாம். இந்த வீட்டை சுத்தி அவ்வளோ கதை இருக்கு. கேட்கறதுக்கு யாரு இருக்கா? இதே வீட்டில் தான் அவர் என்னோட சண்டை போட்டாரு. அவளை கூட்டிக்கிட்டு வந்து நின்னாரு. பிறகு அவளை விலக்கி விட்டுட்டேன்னு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதும் இந்த ஹாலில் தான். அப்பெல்லாம் மனசு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. எத்தனையோ ஊர் மாறி, பேர் மாறி, உறவு மாறி, வீடுகளும் மாறி, கடைசியாக என் மனசை இங்க நட்டு வச்சேன். வேறு இறுக்கி பிடிச்சுக்கிட்டது. இனிமேல சாகர வரை இங்குதான்னு நினைச்சிருந்தேன். என்னோட மனசு இந்த வீட்டுக்கு தெரியும். நான் துடியா துடிக்கிறத பார்த்து ராவெல்லாம் இதுவும் என் கூட சேர்ந்து அழுகும். இது இல்லைன்னா இன்னைக்கு என் நிலைமை என்ன ஆயிருக்குமோ? பெனாங்கு பக்கத்துல இருக்கு என்னோட சொந்த ஊரு. மலையடி வாரத்துல இருக்கிற தோட்டம். எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் மரங்களும் வீடுகளும் இருக்கு. ஆனா அந்த தோட்ட ஜனங்களை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த தோட்டத்துல நான் இருந்தது என்னமோ 8 வருஷம்தான். எனக்கு 8 வயசு இருக்கிறப்போ அப்பாவும் அம்மாவும் ஆக்சிடெண்ட்ல செத்து போயிட்டாங்க. அப்புறம் என்னோட தாய் மாமா என்ன ஜோகூருக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அழகான ஊரு, அருமையான ஜாதி சனங்க. எல்லாத்தையும் அப்பா அம்மாவோட சேர்த்து புதைச்சிட்டு மாமாவோட ரயில் ஏறினேன். ஜோகூர் மண்ணில் ஒட்டிக்கொள்ள 4 வருஷம் பிடிச்சது. மாமாவை போலவே மண்ணும் என் மேல அன்பா இருந்தது. ஆனா அத்தைக்கு தான் என்னை பிடிக்காம போயிடுச்சு.
ஸ்கூல் படிப்பை முடிச்சிட்டு கல்லூரிக்கு போறப்ப மாமா அத்தைய பிரிய வேண்டியதாயிருச்சு. நான் படிக்கிறதுல மாமிக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு ஆதரவா இல்லாங்காட்டிலும் மாமா என்னை தடுக்கல. படிப்பை மட்டும் விட்டுடாத, அதுதான் உனக்கு துணைன்னு பக்கத்து வீட்டு தாத்தா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அத்தை படிப்பை நிறுத்த சொன்னதுனால உறவை முறிச்சுக்கிட்டு ஜோகூரை விட்டு கிளம்பினேன். கோலாலம்பூர்ல படிச்சேன். படிப்பை முடிச்சதும் அங்கேயே வேலை கிடைச்சது. அப்பத்தான் ராபர்ட்டை சந்திச்சேன். சந்திப்பே ஒரு பெரிய வேடிக்கை. நான் ஒரு கடைக்கு சாப்பிட போனேன். அவரும் அங்க வந்திருந்தாரு. நான் தோசை ஆர்டர் செஞ்சேன். அவர் இடியாப்பம் சொன்னாரு. கடைக்காரன் மாத்தி கொடுத்துட்டான். பரவாயில்லன்னு நான் இடியாப்பத்தை சாப்பிட தொடங்குறப்போ இடியாப்பந்தான் வேணும்னு அவர் கேட்டாரு. கடையில இடியாப்பம் முடிஞ்சு போச்சு. கடைக்காரன் வந்து கெஞ்சினான், உங்க இடியாப்பத்தை திருப்பி கொடுங்க, உங்களுக்கு புதுசா தோசை சுட்டு தாரேன்னா. பிறகு எச்ச பண்ண இடியாப்பத்தை கொடுத்தாச்சு. அது வேற பெரிய சண்டை. அது ஒரு பெரிய கதை. நல்ல மனுஷன், எல்லாருக்கும் உதவி செய்வாரு. சிரிச்ச முகத்தோட எப்போதும் அன்பா பேசுவாரு. அவர் கம்பெனியில வேலை தரதா சொன்னாரு. அவரோட கம்பெனி சிங்கப்பூர்ல இருந்ததுனால சிங்கப்பூருக்கு வந்தேன். அதோட கோலாலம்பூர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இங்க வந்தப்ப அத்தாப்பு வீட்டுல தான் தங்கினேன். வேலை இடத்துக்கு பக்கத்துல தான் ராபர்ட்டின் தோட்ட வீடு இருந்தது. வேலை முடிஞ்சதும் நான் அவர் தோட்டத்துக்கு போயிடுவேன். ராபர்ட்டும் வந்துடுவாரு. 2 பேரும் மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே அந்த தோட்டத்துல புல்லு பிடுங்கி தண்ணி விட்டு எல்லா வேலையும் முடிச்சுடுவோம். தோட்ட மூலையில ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்து சுவர் தான் எங்களோட வசந்த மாளிகை. நானும் ராபர்ட்டும் மனம் விட்டு பேசினது, எங்க அன்பு கனிஞ்சது, காதலை வெளிப்படுத்தினது எல்லாமே அந்த கிணத்தடி சுவத்துல தான். ராபர்ட் வீட்டிலேயே எளிமையா எங்க கல்யாணம் நடந்தது. காதல் கல்யாணம்னா இழப்பு இல்லாமலா இருக்கும். நான் மதம் மாறணும்னு ராபர்ட் சொன்னாரு. அவரோட இங்கிலீஷ்ல தான் பேசணும். மதம் மாறுறது எவ்வளோ பெரிய விஷயம்னு அதை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனா ராபர்ட் ரொம்ப அன்பானவர். அந்த அன்புக்காக எதையும் செய்யலாம். புது சமூகத்துல என்னை உறுப்பினராக்கிக்கிட்டு புது வாழ்க்கை வாழ்ந்தேன். அந்த தோட்ட வீட்டுல நாங்க வாழ்க்கை தொடங்கி ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு வர்ற சமயத்துல ராபர்ட் இறந்து போனார். மலேரியாவுல அவர் போயிட்டார். எங்கிருந்து அவரை தேடி பிடிச்சு அந்த கொசு கடிச்சதோ. ஆனா காய்ச்சல்ல இருந்தப்ப ராபர்ட் கிணத்தடி கொசுதான் கடிச்சிருக்கும்னு சொன்னாரு. அவர் காய்ச்சலா படுத்த பிறகு கிணத்து பக்கமே நாங்க போறதில்ல. எல்லாம் முடிஞ்சு 1 மாசம் அந்த தோட்ட வீட்டுல நான் தனியாவே இருந்தேன். அது வாடகை வீடுதான். அவ்வளவு வாடகை கொடுக்க எனக்கு சம்பாத்தியம் போதல. ராபர்ட் செத்த பிறகு அதே கம்பெனியில வேலை செய்யவும் எனக்கு பிடிக்கல. ராபர்ட் நினைவாவே இருந்ததால வேலையை விட்டுட்டு கொஞ்ச நாள் நான் வேலை இல்லாம இருந்தேன். பிறகுதான் பள்ளிக்கூடத்துல வேலை கிடைச்சது. பெரிய சம்பளம் இல்லதான், ஆனாலும் மனசுக்கு ஆறுதலா இருந்தது. அந்த ஸ்கூல் பக்கத்திலேயே ஒரு வீட்டுல அறை ஒன்ன வாடகைக்கு எடுத்துக்கிட்டேன். 3 வருஷத்துல இன்னொரு வாழ்க்கைய வாழ வேண்டிய கட்டாயம். பெரிய தோட்ட வீட்டுல இருந்து சின்ன அறைக்கு வாழ்க்கை மாறி போச்சு. சமையல், தூக்கம், குளியல் எல்லாமே அந்த சின்ன அறையில தான். அந்த அறைய என் மாளிகையாக்கி வாழ்ந்து கொண்டிருந்தப்பதான் சந்தனசாமி வந்தாரு. அவரு நான் வேலை பார்த்த ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாரு. அவருக்கு என் மேல ரொம்ப மரியாதை, பாசம். மற்றவங்கள மாதிரி இல்லாம என்னை கல்யாணம் கட்டிக்கிறதா சொன்னாரு. சர்ச்சு, ஜபமாலை எல்லாத்தையும் விட்டுட முடியுமான்னு மட்டும்தான் கேட்டாரு. ஒரு நல்ல மனசுக்காக இது கூட செய்ய முடியாதான்னு நினைச்சு சரின்னுட்டேன். ஆனா அந்த நேரத்துல என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது. அதை கூட ஓரளவு தாங்கிக்கிட்டேன். ஆனா என்னோட அழகான அந்த குருவி கூட்டை விட்டுட்டு வரும்போதுதான் நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். சந்தனசாமியை கல்யாணம் செஞ்ச பின்னாடி நாங்கள் புக்கிட் மேரா பக்கம் குடி வந்தோம். அதை என் இடமா ஏற்றுக்க எனக்கு சில வருஷம் ஆச்சுது.
சீனாக்காரங்களும் மலாய்க்காரங்களும் அங்க நிறைய குடியிருந்தாங்க. புது மனுஷங்க, புது சமூகம், புது வீடு, புது உறவு எல்லாத்தையும் மெல்ல மெல்ல பழகிக்கிட்டேன். அந்த பலக வீடு, வீட்டு வாசல்ல இருந்த நெல்லி மரம் எல்லாமே என் நண்பர்கள் ஆயிட்டாங்க. மூத்தவ அந்த வீட்ல தான் பொறந்தா. பிறகு 2வது ஒண்ணு பிறந்து செத்து போச்சு. அப்ப அது நினைவா ஒரு கொய்யா மரமும் தென்னங்கன்றும் நட்டு வச்சோம். கொய்யா நல்லா பெரிய மரமா வளர்ந்துச்சு. அங்கிட்டு இருந்த பிள்ளைங்க எப்ப பார்த்தாலும் அந்த கொய்யா மரத்தை தான் சுத்திட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் ஒரு காலம். நகர சீரமைப்பில் அந்த கூட்டு வாழ்க்கை சிதறி போச்சு. அந்த கம்பம் சிதைஞ்ச கதை இருக்கே, அது ஒரு தனி கதை. ஒண்ணுக்குள்ள ஒண்ணா அக்கா தங்கச்சியா பழகுன எல்லாரும் மூளைக்கு ஒரு பக்கமா சிதறி போயிட்டாங்க. நாங்க இந்த அடுக்குமாடி வீட்டுக்கு குடி வந்தோம். கம்பத்துல இருந்த ஒரு சிலரும் வந்தாங்க. ஆனா கொஞ்ச வருஷம் முன்னாடி அவங்க எல்லாம் வீடை மாத்திட்டு போயிட்டாங்க. துணியை உருவி போடுற மாதிரி எப்படித்தான் இவங்களால அடிக்கடி வீட்டை மாத்த முடியுதோ எனக்கு தெரியல. மண்ணோடையும் மரங்களோடையும் வாழ்ந்து பழகிய என்னால ஆரம்பத்துல மாடி வீட்டை ஏத்துக்க முடியல. ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி மூச்சை அடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ராத்திரியெல்லாம் நானும் அவரும் கீழே போயிடுவோம். காத்தோட்டமா சுத்திட்டு வந்தாதான் கண்ணை அசர முடியும். இங்க குடி வந்த புதுசுல நான் ரொம்பவே சிரமப்பட்டேன். அவர் சீக்கிரம் பழக்கமாயிட்டாரு. எனக்கு தான் ரொம்ப முடியாம போச்சு. தூங்க முடியாது, சமைக்க முடியாது, என் கணவரை காதல் கூட செய்ய முடியாது. எல்லாம் வெறுப்பாவே இருந்துச்சு. அவர் என்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாரு. பக்கத்து வீட்டுல குடியிருந்த மலாய்க்காரிச்சி வீட்டுல என்னவோ இருக்குன்னு வேற பயங்காட்டிட்டா. பிறகு ஊர்ல உள்ள மந்திரவாதியெல்லாம் கூட்டிட்டு வந்து மந்திரிச்சு. எப்படியோ கொஞ்ச நாள்ல எல்லாம் பழகி போயிடுச்சு. மெல்ல மெல்ல பழசெல்லாம் மறந்துட்டு இந்த வாழ்க்கையை ஏத்துக்க பழகிட்டேன். வீட்டை தொடச்சு தொடச்சு கூட்டாளி ஆக்கிக்கிட்டேன். சந்தனசாமியோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சேன். இரவு நேரத்துல இந்த அறை ஜன்னலில் நின்று கண்ணு கெட்டாத தூரத்துல இருக்கிற நட்சத்திரங்களை ரசிச்சபடியே என் கதைகளை இந்த ஜன்னல் கம்பிகளுக்கு சொல்லுவேன். இந்த வீட்டை எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா எந்த பக்கமும் மறைப்பு இல்லை. வீட்டுக்கு பின்னாடி பெரிய திடல். சமையல் உள்ள நின்னா ஜிலு ஜிலுன்னு காத்து வரும். முன்பக்கம் நிறைய மரங்க. இப்ப வரைக்கும் அந்த மரங்க இங்கதான் நிக்குது. எந்த அறையிலிருந்து எட்டி பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். கொஞ்ச தூரத்துல பெரிய நீர்த்தேக்கம் இருக்கு. நடு ரூம்ல இருந்து பார்த்தா நீர்த்தேக்கத்தை பார்க்கலாம். அடிக்கடி பயிற்சி விமானங்க இந்த பக்கம் பறக்கும். எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த விமானங்கள் அழுக்கவே அழுக்காது. எல்லாமே இந்த வீட்டுக்கு தெரியும். விமான சத்தம், மழை சத்தம், காத்து சத்தம், நீர்த்தேக்கத்தோட சத்தம் எல்லாமே இதுக்கு தெரியும். சுவத்துல காது வச்சு கேட்டா அப்படியே நமக்கு கேட்கும். நாம பேசுறது கூட அதுக்கு தெரியும். சந்தனசாமி என் கூட சண்டை போட்டு கத்துனா இதுக்கு கோபம் வந்துடும். உருன்னு இருக்கும். பேசி பேசி இந்த வீடு ரொம்ப நெருக்கமாயிடுது. வீடு மட்டும் இல்ல, சுத்து வட்டுமே என்ன சொந்தமாயிட்டுது. கீழே இருக்கிற கடைக்காரனுக்கு எனக்கு என்ன ஜாமான் வேணும்னு நான் கேட்காமலேயே தெரியும். மார்க்கெட்ல இருக்கிற சீன கிழவி தானே காய்களை பையில போட்டு தந்துடும். அதோ இந்த பக்கம் இருக்கே ஒரு பூங்கா. இந்த பிளாட் கட்டின நாள்ல இருந்து அது இருக்கு. அப்ப இருந்து நாங்க இந்த பூங்காவில் உட்காந்து பேசுவோம். பசங்களை தேடி கீழே வர்றப்ப, கடைக்கு வர்றப்பெல்லாம் யாராவது ஒருத்தவங்களோட 5 நிமிஷம் ஆச்சிலும் இந்த மரப்பெஞ்சில உட்காந்து பேசிட்டு தான் போவோம். நாங்கெல்லாம் ஒன்னாவே அம்மாவாகி பாட்டி ஆனவங்க. பள்ளிக்கூடத்துக்கு, ஆஸ்பத்திரிக்கு, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சேர்ந்தே போய் வந்தவங்க. மலர் அம்மா தான் செத்து போயிட்டா. தங்கம் வீடு மாதிரி போயிட்டா. செண்பகம் மகளோட போயிட்டா. செல்வம் அம்மா பாவம் நடக்க முடியாது, வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டா. மிச்சவங்க இன்னமும் கீழே சந்திச்சு பேசிக்குவோம். இன்னும் 20 வருஷம் ஆனாலும் எங்களுக்கு போதாது. பேசுறதுக்கு அவ்வளோ இருக்கு. சின்ன வயசு வாழ்க்கைய திரும்பவும் எண்ணி பார்த்து அதுல இன்னொரு தடவை வாழ்ற சுகம் இருக்கே. இது எல்லாத்தையும் வேரோட புடுங்கி எரிஞ்சிட்டு நான் எப்படி? எங்கேயோ புது இடத்துல வீடு வாங்கிட்டாங்களாம்.
கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கான். எல்லா வசதியும் இருக்கான். எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. பெரியம்மாவை தான் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து செய்யுது. 3 பேரும் பக்கத்து பக்கத்திலேயே வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, வாங்கிட்டு போகட்டும். என்ன ஏன் நோகச் செய்கிறாங்க? இந்த வீடு என் பேரில் தான் இருந்தது. என்னை கையெழுத்து போட வச்சுட்டாங்க. நான் எப்படி இதை விட்டுட்டு போகிறது? பிள்ளைங்கள போலையா இது? என் கூடவே நாள் முழுக்க இருக்கு. ஆச்சி, வெளியில் வர்றீங்களா? நாங்கள் வீட்டை பூட்டணும். நீங்கள் யாரு? இந்த 2 பேரையும் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. யார் இவங்க? ஏன் என்ன வெளியில் வர சொல்கிறாங்க? என் வீட்டை பூட்டுறதுக்கு இவங்க யாரு? நாங்கள் தான் இந்த வீட்டை வாங்கியிருக்கோம். உங்கள் பிள்ளைங்க கீழே போயிட்டாங்க. நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா பூட்டிட்டு நாங்களும் கிளம்பிடுவோம். நாளைக்கு வீடு ரெனோவேஷன் தொடங்க போகிறோம்.